ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே மாடல் விவோ Y15s கஸ்டமர் கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குழந்தை தூக்கி போட்டு டிஸ்பிளே உடச்சிச்சான். டிஸ்பிளே உள்ளே நல்லா தான் இருக்குது, மேலே கிளாஸ் உடஞ்சிச்சு. அதனால் இருந்தாலும் ஆனால் டிஸ்பிளே தான் மாற்றி ஆகணும். ஏன்னா அதில் ஒரு மாதிரி லேயரில் கலர் வந்துச்சு. அதனால் நம்ம டிஸ்பிளே தான் மாற்றி ஆகணும். டச்செலாம் பக்காவாக இருக்காது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உடஞ்சத்தில் ஒரு மாதிரி கலர் மாதிரி வந்துச்சு. நம்ம அதனால் கிளாஸ் மாற்ற முடியாது, இதை டிஸ்பிளே தான் மாற்றி ஆகணும். ஆனால் டச்லாம் பக்காவாக இருக்காது. சரி வாங்க எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிம் எக்ஸிட் வச்சு சிம் ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிடுவோம். பேக் பேனலில் ஓப்பன் பண்ணிவிடுவோம் பொறுமையாக. ஃபிங்கர் பிரிண்ட் வரும், பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த சென்டர் போர்டில் இருக்கிற பேனல் ரிமூவ் பண்ணிவிடுவோம். பேட்ரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஃபிங்கர் பிரிண்டை ரிமூவ் பண்ணி பேக் டோரை பொறுமையாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிவிடுவோம். புஷ்ஷிங் டைப் இருக்கும், அதை வச்சு புஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பேட்டரி வெளியே வந்துடும். இந்த கவரும் ஒன் டைம் யூஸ் தான், ரிமூவ் பண்ணி போட்டுருவோம். போர்டு ஆடிக்கிட்டே இருக்குது, அதனால் அதுக்கு ஒரு சின்னதாக ஸ்க்ரூ போட்டு வச்சுருவோம். டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ ஹீட்ரு போட்டு, இது ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஹீட்ரு போட்டாலும் சரி, இந்த மாதிரி ஓப்பனர் வச்சு ஓப்பன் பண்ணாலும் ஈஸியாக வந்துடும். இது ஒரிஜினல் டிஸ்பிளே. சரி கொஞ்சம் நல்லா இருக்கு, செக் பண்ணதுக்கு கழட்டலாம் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஸ்பிளே இஸ் டெட். இதனால தான் புது டிஸ்பிளே மாற்றணும்னு சொன்னேன். ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம ஹீட் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக டிஸ்பிளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்பிளேலாம் எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரேம் க்ளீன் பண்ணிடுவோம் பக்காவா. இந்த மாதிரி நைஃப் வச்சு கரெக்டாக பொறுமையாக க்ளீன் பண்ணிவிடுங்க ஃப்ரேமை. அப்போ தான் டிஸ்பிளே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த இடத்துல வீடியோ நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. நீங்கள் பொறுமையாக க்ளீன் பண்ணிவிடுங்க ஃப்ரேமை. ஏன் முன்னாடியே ஃப்ரேம் க்ளீன் பண்ணுறோன்னா, அப்போ தான் டிஸ்பிளே வச்சு செக் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு தெரியும் நம்மளுக்கு. அதனால் முன்னாடியே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, டிஸ்பிளே வாங்கினதாச்சு. மீட்டு பிராண்டு. கஸ்டமர் நார்மல் தான் போட சொன்னாங்க, அதனால் மீட்டு பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணுறோம். மீட்டு பிராண்டு ஓரளவுக்கு பக்காவாக இருக்கும். ஓகே, மொபைல் ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுவேன். மொபைல் ஆன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வீடியோ ஃபாஸ்ட்டு பண்ணியிருப்பேன், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக லோகோ ஆன் ஆகும் ஃபோனு. ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, பக்காவாக ஒர்க் ஆகுது. பிரைட்னஸும் பக்காவாக ஒர்க் ஆகுது. மொபைல் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ பேட்டரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். டிஸ்பிளேவே ரிமூவ் பண்ணி ஓரமாக வச்சுருவோம். இப்போ டபுள் டேப் போட்டுப்போம். டபுள் டேப் ஏன் போடுறோன்னா, திடீர்னு சப்போஸ் கம்மு லூஸ் ஆகிடுச்சுன்னா கூட அந்த டபுள் டேப் சப்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் நிற்கும் டிஸ்பிளே. அதனால தான் இந்த டபுள் சைட் டேப் போடுறோம். நீங்கள் டிஸ்பிளே வாங்குறதுலேயே இந்த டபுள் சைட் டேப் கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. கம்மு பொறுமையாக ஃப்ரேமுக்குள்ளேயே போடுங்க, ஃப்ரேம் விட்டு வெளியே வராத மாதிரி போடுங்க. கம்மியாகவும் போட்டுறாதீங்க, ஃபிக்ஸ் ஆகாது ஒழுங்காக. அதனால் கரெக்டாக மீடியமாக வச்சு போடுங்க. டபுள் சைட் டேப்பை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ
கம்மு போட்டதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் ரிமூவ் பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் இந்த மாதிரி ஒரு கவர் வரும், அதையும் கவர் பிரிச்சுட்டு டிஸ்பிளே ஸ்டிப்பில் இருக்கும் அந்த ஸ்டிக்கரையும் பிரிச்சிங்கன்னா டபுள் சைட் டேப் அதுலேயும் இருக்கும். டிஸ்பிளேயில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி ஒட்டிடுங்க பக்காவாக. நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு டிஸ்பிளே லாக் பண்ணிவிடுவோம். 4 கார்னரும் பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்ட்டு. ஓகே, சென்டர் போர்டில் அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிடுவோம். டிஸ்பிளே லைன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பேட்டரியை வச்சு லாக் பண்ணிவிடுவோம். விவோவில் மட்டும் தான் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகும் பேட்டரி. ஓகே, சைடு ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே கொடுத்துருவோம். சென்டர் டோர் எதையும் வச்சு லாக் பண்ணிவிடுவோம். லாக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூஸ்லாம் போட்டுருவோம் பக்காவாக. இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஸ்க்ரூ போகிறதுலாம் அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஓகே, கம்பெனி லோகோ ஓட்டிடுவோம். சர்வீஸ் ஸ்டிக்கர் தான். ஓகே, பேக் பேனல் லாக் பண்ணிடுவோம். இப்போ எல்லா இடமும் பக்காவாக லாக் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிக்கங்க. சிம் ட்ரைவ் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. வீடியோவில் தெரியுற மாதிரி ரப்பர் பேண்ட் போடுங்க, அப்போ தான் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகும், எந்த டேமேஜும் இருக்காது. பொறுமையாக போடுங்க ரப்பர் பேண்டு. தப்பி தவறி கை பட்டு டிஸ்பிளேல பட்டுச்சுன்னா டிஸ்பிளே கலங்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஸ்பிளேல பொறுமையாக போடுங்க எப்பயுமே. ஓகே, ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி வீடியோ பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.